டிஸ்ஸா ரிவர். இந்த சைடு ஒரு பார்டர், அந்த சைடு ஒரு பார்டர். க்ளீனாக தான் கைஸ் இருக்கு. What's up guys, welcome back to our YouTube channel How to go Lachung. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து பார்டர் கிராசிங், அதனால நம்ம ப்ரூஃபெல்லாம் நம்ம டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் அங்கே ஆர்மிகிட்ட சப்மிட் பண்ண போயிருக்காரு. இங்கே பாருங்க, வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிரேக் ஆகுது. இந்த ரிவர் கிராசிங் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க அங்கே போய் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் கிராசிங் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஸா ரிவர். இந்த சைடு ஒரு பார்டர், அந்த சைடு ஒரு பார்டர். சென்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூட் போகுது. இந்த ரூட்டை காமிங்க. சூப்பரா இருக்கு, அப்படி டார்க்கா இருக்குங்க. இந்த ரிவரோட கலரே பார்த்தீங்கன்னா டார்க்கா இருக்கு. அங்க ஆர்மிஸ்லாம் கேம்ப் போட்டு உட்காந்துருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேங்டாக், இந்த சைடு லச்சுங், நடுவில் பார்டர் கிராசிங் கைஸ். அங்க பார்த்தீங்கன்னா ஆர்மி கேம்ப் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆர்மி ரொம்ப காட்ட வேணாம், அவங்க ஏதாவது இது பண்ணுவாங்க. நம்ம டிரைவர்னாவே 5 minutes தான் அந்த இடத்துல வண்டி நிற்குன்னு சொன்னாங்க. இந்த ரிவருக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஸா ரிவர். இந்த ரிவர் வந்து பாத்தீங்கன்னா மேல ஹில் ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே இதுல வந்து பார்டர் கிராசிங்கா உருவாயிருக்கு இந்த ரிவர். ஓகே கைஸ், வாங்க நம்ம இப்ப காருக்கு போவோம். சுத்தியும் பாருங்களே, அங்க பாருங்க ஒரு தொங்கு பாலம் இருக்கு. உங்களுக்கு ஜூம் பண்ணா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த பாலம் ஜூம் பண்ணிக்காமீங்க. அந்த பாலமே தான் கைஸ். சும்மா தொங்கிட்டு அதெல்லாம் அதுல போகவே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப வந்து இன்னும் நம்மளுக்கு இங்க இருந்து லட்சுமிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 50 something இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். Hi, my name is Anjali Mundal from Calcutta. Okay. My name is Viswajit. I'm from West Bengal, Kolkata. You also married? Okay. உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம லட்சுங்க்கு ரீச் ஆகணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் எடுக்கணும். லட்சுங் பாஸ்ன்னு ஒரு பாஸ் இருக்கு. அங்கே வந்து என்னென்ன ப்ரூஃப் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் 2 காப்பி, உங்கள் அப்பாவோடது இல்லைன்னா அம்மாவோடது ஓட் ஐடி. பிகாஸ் நீங்கள் இந்த ஊரில் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னு தெரியறதுக்கோசரம் கேட்பாங்க. ஓகே, நம்ம போகிற வழியில் பியூட்டிஃபுல்லான வியூஸ்லாம் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கவர் பண்ணி காட்டுறேன் கைஸ். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா, என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே, காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம். ஃபைனலாக நம்ம லட்சுங் பார்டர் ரீச் ஆயாச்சு கைஸ். லட்சுங்குள்ளே நம்ம ரீச் ஆகிட்டோம் கைஸ். இதுக்கப்புறம் என்னென்ன அட்ராசிட்டி நடந்துச்சோ. ஹலோ கைஸ், நம்ம ஃபைனலா பாத்தீங்கன்னா லட்சம் வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து ரூம்ல தான் இருக்கோம். ரூம்ல இருந்து வாங்க சாப்பிட போலாம். ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி ரீச் ஆயாச்சு. கேங்டாக்ல மார்னிங் level 30க்கு கிளம்புன பயணம் இப்பதான் முடிஞ்சு. டைம் எத்தனை? 7 o'clock கரெக்டா வந்து ரீச் ஆயாச்சு. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் பேக்கேஜ் எடுத்திருந்தோம். டோட்டலா 3 பேருக்கு சேர்த்து எவ்வளவு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்க ரூம் அது இல்லாம நம்மளுக்கு 5th day நைட் அங்க ரூம் கேங்டாக் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு 6500 தான் வந்துச்சு. 7500 கேட்டாங்க. 1000 நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, வாங்க நம்ம இப்ப இங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எப்படி டேஸ்டா இருக்கு. வாயில இருந்து பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னு பாக்குறீங்களா? ஸ்மோக் தான் வருது, சிகரெட் கிடையாது. இங்க வந்து அவ்வளவு டிகிரி -7 டிகிரில இருக்கு. இப்ப இங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா -7 இல்ல, நார்மல் 7 டிகிரில இருக்கு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு -2 டிகிரி வரையும் போக வாய்ப்பு இருக்கு. இவனுக்கு வந்து தெரிஞ்சா மட்டும் இனிமேல் இவன் பேசுவான், தெரியலனா ஓகே. நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே போய் ஃபுட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சாரி, எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய இன்னொரு விஷயம் தெரியுமா? தெரியும். இங்க பாத்தீங்கன்னா 2 முஜலிங்க இருக்காங்க, கியூட்டா அழகா இருக்காங்க. எந்தி காட்டுங்க பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கவின் தலைவர் அவர் பாத்தீங்கன்னா மிந்திக்கிட்டாரு. கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜினியா இருக்காங்க. அங்க என்ன பண்ண குஜினியா ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு இருந்தேன். சும்மா சொல்லிட்டு இருந்தேன். நீயுமா? நான் இல்ல, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்பளை சொல்லு அப்படின்னா இல்ல, எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கோசரம் மட்டும் தான். நம்ம அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க கலாச்சாரம் என்ன, எல்லாம் அவங்க கிட்ட ஃப்ரெண்டா பேசி உங்களுக்கு ஓகே எல்லாம் பாக்கணுமா போறோமா அவ்வளவுதான். நீ இப்படி ஆட்டு இல்ல, லைக் பண்றேன், வரேன்னு சொல்றேன், வர சொல்றாங்க. ஃபாஸ்டா வாங்க, சாப்பாடு சொல்றேன். தேவையா கோபி? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு
அடிங்க வேணா. guys ஓகே, கீழே சாப்பிட போறோம். சாப்பிடும்போது வாங்க போலாம். வாங்க போலாம். நவீன் ஒயிட் ரைஸ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா குழம்பு இருக்கு. சாம்பாரான்னு என்னன்னு தெரியல. சாப்பிட்டு உங்களுக்கு சொல்றோம். கைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேக்கேஜ்ல இப்ப டின்னர் வந்து ஃப்ரீயா தராங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டின்னர் சிக்கன் கிரேவி வித் சிக்கன் கொடுத்துருக்காங்க. ஆம்லெட் வந்து நம்ம தனியா ஆர்டர் பண்ணது. இவங்க 2 பேத்துக்கு கேமராமேனுக்கு ஆம்லெட் தனியா ஆர்டர் பண்ணது. அப்புறம் வேற என்னன்னா சோயா பீன்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி சொல்றது, தாளிச்சு கொடுப்பாங்க சோயா பீன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் எப்பயும் போல உங்களுக்கு வந்து சால்னா. எப்பயும் போலும் இவன் பேச மாட்டான், அவ்வளவுதான். சரியான டேஸ்டா இருக்கு. என்ன இங்க வந்தாலே இங்க காரம் அதிகமா போடுறாங்க, ஏன்னு தெரியல. ஏன்னு தெரியுங்களா? எனக்கு தெரியும். ஆனா முட்டை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. முட்டைக்கு தனியா வந்துட்டு உங்களுக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. 20 இப்பதான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. 30 ரூபா முட்டைக்கு. 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க இது முட்டைக்கு மட்டும். அதெல்லாம் நான் முட்டை வாங்கிட்டோம். இங்க வந்து ரொம்ப சூடா இருக்குங்க சாப்பாடுலாம். ஆனா வந்துட்டு இந்த குளிருக்கும் அதுக்கும் தெரியவே இல்லை. உங்களுக்கு ஆவி பறக்கும் போதே தெரியும் ரொம்ப சூடா இருக்கு. ஆனா இங்க தெரியல நாங்க சூடா இருக்கிறதே. நல்லா இருக்கு. ஆனா எல்லா கடையிலும் காரம் அதிகமா போடுறாங்க பாத்தீங்கன்னா. அதான் கொஞ்சம் இதா இருக்கு. நீ என்ன பார்த்த? நீ எதை பத்தியோ அதைதான் பார்த்தேன். நீ என்ன பார்த்த? என்ன கலர்னு சொல்லு. நானா பிங்க் கலர் பார்த்தேன். நீ? நானும் அதான் பார்த்தேன். போட்டு நம்ம 2 பேத்துக்குள்ள என்ன ஒரு ஒற்றுமை. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. ஓகே கைஸ், சாப்பிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்றோம். வெளியே போயிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம். சரி கரே, எப்படி இருக்கு ஃபீலிங்? எப்படி? சூப்பரா இருக்கு. நீங்க ஒரு டைம் ஆச்சு வாழ்க்கையில இந்த மாதிரி இடத்துக்கு வந்துருங்க. கன்ஃபார்மா சொல்லுங்க. என்னன்னு வர வேணாம் வந்துருங்க அப்படின்னு. உங்களுக்கே தெரியும் நான் பேசும்போது வந்துட்டு வாயிலிருந்து புகையா வருதுன்னு. எத்தனை சிகரெட் குடிச்சாப்ப? 10 சிகரெட் குடிச்சேன். கேக்குறான் பாருங்க கேள்வி. குளிரா இருந்தா அப்படி வரதான் செய்யும் வாயில. ஓகே, இங்க வந்து லோக்கல் பீப்புள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இருக்காங்க தான். அவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. தூங்கிட்டாங்கன்னு சொல்ல வரேன். வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock சன்ரைஸ் ஆயிரும். அதனால இங்க லோக்கல் பீப்புள்ஸ்லாம் என்னால பேச முடியல. லிப்பா அப்படியே பாருங்களே, வைப்ரேட்லிங்ல இருக்கு. நான் பாக்கெட்ல கை விட்டு வரேன். எதனாலன்னு தெரியுங்களா? ரொம்ப குளிரா. கைக்கு க்ளவுஸ் போடலங்க, அதாங்க பாக்கெட்ல கை விட்டு வரேன். ரொம்ப குளிரா. ஏதாவது ஸ்கூல் இருக்கு மட்டும் வாங்க பாப்போம். ஸ்கூலா? என்ன ஸ்கூல்? மை ஸ்கூல் வேலி. வேலினா வேலி மீன்ஸ் என்ன? அந்த இதுதான் ஆறு தானே. பிஸ்கட் வேலி இருக்கு இங்க. ஆறு தான் இருக்க மாட்டேங்க. வாங்க, இதுக்கப்புறம் ஸ்கூல் சூப்பரா இருக்கும். ஸ்கூல் வந்து சூப்பரா இருக்கும். ஸ்கூலே கிடையாது, வேலியா? கைஸ், வேலினா நீங்க நினைக்கிற மாதிரி வேலி நம்ம ஊர்ல எல்லாம் போடுவாங்களா, அந்த வேலி கிடையாது. வேலினா இங்க வந்து சின்ன லேக் கிராசிங் அந்த மாதிரி. கைஸ் வாங்க போவோம் அப்படியே மேல மலைக்கு. என்ன சொல்ற நீ? ஓகே வாங்க அப்படியே நம்ம போவோம் கீழே. பாருக்கு உங்களை கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை போய் பார்ப்போம். ஏன் கைஸ்? வாங்க கைஸ் போவோம். நம்மளுக்கு என்ன தேவை? இப்ப குளிருக்கு எல்லாம் என்ன கைஸ் பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க கைஸ். குளிருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன இப்படின்னா சொட்டை எடுத்து இப்படி ஆட்டுவாங்களா? ஆமா, சொட்டை ஆட்டுவாங்களா? போட்டு ஏன்டா அழுகிற என்னாச்சு? குளிருதுடா. குளிருக்கு அழுகிறியா தேய்க்கிறியான்னு தெரியல. இப்ப நம்மளுக்கு குளிருக்கு என்ன தெரியுமா தேவை? இங்க வந்து பாத்தீங்கன்னா டிச்சு தான் போயிட்டு இருக்கு, வேற எதுவும் போல. இங்க டிச்சே கிளீனா இருக்கு பாத்தீங்கன்னா. அப்படின்னா போய் தண்ணி மொந்து குடி. டிச்சுல வேண்டாம், குடி, தண்ணி மொந்து குடி. ஓ குடிடா, குடிடா, தண்ணி குடிடா, போடா. சோலி முடிச்சு நம்ம அடுத்து போவோம் வாங்க கைஸ். இப்ப நம்மளுக்கு குளிருக்கு என்ன தேவைன்னா, எங்க போனாலும் வந்துடுறாங்க கைஸ். இவன் சல்ல வயிறு பண்றதுலயே இருக்காங்க. சரி தள்ளி விடுற நீ. தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. அப்புறம் நீ அதான் தண்ணி கிளீனா இருக்குன்னு இல்ல போய் குடி. சாக்கடை தண்ணி கிளீனா இருக்கு. ஒன்றும் தண்ணி காமிங்களே, கிளீனா தான் கைஸ் இருக்கு.
அப்ப ஏன் குடிக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. ஓகே, பாத்தீங்களா தண்ணி உங்களுக்கே பாத்தீங்கன்னா தெரியும், கிளீனா தான் இருக்கு. ஓகே, நம்மளுக்கு குளிருக்கு என்ன தேவைன்னு நானே சொல்றேன். ஒரு நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, வாயிலிருந்து புகை வருது. வாயில இருந்து புகை வருது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனா எங்களுக்கு பாருங்க, பேசும்போது காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி இல்ல, ரஷ்யால வாவ், ரஷ்யால இருக்கிற மாதிரி சூப்பரா இருக்கு. இருக்கு. ஓகே, வாயிலிருந்து நம்மளுக்கு புகை குளிருக்கு வருது. இப்ப என்ன தேவைன்னு நான் சொல்றேன். சீக்கிரம் வாங்க, ஃபாலோ ஃபாலோ ஃபாலோ. இவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிடுறான். எங்க போறான்னு நீங்க பாருங்களே, நைஸா அவன் காட்டலாம். அமுகு டுமுகு அமால் டுமால்.